என்ன இவ்வளவு மோசமா பாடுற? பாட்டா இதெல்லாம்? இப்ப வருவாங்க பாரு, அவங்க உனக்கு சொல்லி தருவாங்க எப்படி பாடணும்னு. We are welcoming the great singers of the matriculation to take the center stage. தந்தனத்தோம் என்று சொல்லியே இங்கிலி பாட அம்மா நல்ல சந்தமுடன் இசை கூட்டியே. ஆமா, தந்தனத்தோம் என்று சொல்லியே இங்கிலி பாட அம்மா நல்ல சந்தமுடன் இசை கூட்டியே. தந்தல்வாய் கணபதியே. ஆமா, தந்தல்வாய் கணபதியே. வந்தருள்வாய் கலை மகளே. ஆமா, வந்தருள்வாய் கலை மகளே. எங்க வில்லுப்பாட்டை கேட்க வந்த ஆன்றோரையும் கற்று தெளிந்த சான்றோரையும் நம்மை காக்கும் கடவுளையும் கலைமகளையும் வணங்குறோம் வணங்குறோம் வணங்குறோம். அண்ணே, முக்கியமான ஒருத்தங்களும் வந்துட்டீங்களே. என்னடா சொல்ற? முன்னாள் மாணவர்களும் ஆசிரியர்களும் வந்திருக்காங்க. ஓஹோ, அப்படியா? வணங்கிட்டா போச்சு. முன்னாள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க வில்லுப்பாட்டை கேட்க வந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் நில்லுங்க அண்ணே. என்னடா இவ்வளோ கூட்டமா இருக்கு? இது அரசியல் கூட்டமா இல்ல ஆன்மீக கூட்டமா? இது அரசியல் கூட்டமும் இல்ல, ஆன்மீக கூட்டமும் இல்ல. அப்படின்னா தங்கம் ஏதாவது மலிவு விலைக்கு தராங்களானே? அரிசியில திரியானுவாங்களே, அதுவானே? அடே, அது அரசியல திரி இல்லடா, அட்சய திரியைடா. ஓஹோ, அதுவா? சரி சரி, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமாப்பா. தங்கம் இல்லப்பா, வெள்ளி விழா. நம் பள்ளியின் வெள்ளி விழா. நம் வித்யாலட்சுமி மெட்ரிக் பள்ளியோட 25வது வருஷம் விழா. அதுக்கு தான் இந்த பெரிய பொன்னான ஜனங்க இங்க கூடியிருக்காங்க. என்னது 25 வருஷமா? டேய், வாயில ஈப்பட போதுடா. ஒண்ணுமே புரியலக்கா. தெளிவா பாடலாம் கேளு. தன்னானே தானானே தனே தன்னானே தானானே. ஆமா, தன்னானே தானானே தனே தன்னானே தானானே. 25 வருஷமாச்சு நாம் பள்ளி வெளி விழாவாச்சு. ஆமா, 25 வருஷமாச்சு நாம் பள்ளி வெளி விழாவாச்சு. தன்னானே தானானே தனே தன்னானே தானானே. ஆமா, தன்னானே தானானே தனே தன்னானே தானானே. இப்ப புரிஞ்சதா? புரியும், ஆனா புரியாது. தெளிவா சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால வேலூர் மாவட்டத்துல சென்னங்குப்பம் என்ற பகுதியில பாமர மக்களுக்காக, குறிப்பா பெண் பிள்ளைகளின் அறிவுத்திறனை வளர்க்கணும்னு உதயமான உன்னதமான பள்ளி தான் இது. அப்படியா? சின்ன கட்டிடத்துல தொடங்கின இந்த பள்ளி இப்ப பெரிய கனவோடு விதையாச்சு. ஆமா ஆமா. இந்த பள்ளி வளர்ச்சிக்கு முக்கியமானவங்க 4 பேர். அதில் முதலாவதாக நம் மண்ணின் மைந்தர் தொழிலதிபர் திரு துரை சண்முகம் ஐயா அவர்தான் 2001 வெறும் 23 மாணவர்களை வச்சு இந்த பள்ளியை ஆரம்பிச்சாரு. முன்பரா? ஆமா. ஸ்கூலை பத்தி சொல்லிட்டீங்க, இப்ப பாருங்கக்கா. சிறு குடிலே உருவான பள்ளி, சிறு குடிலே உருவான பள்ளி, சிறந்த கல்வி தந்த பள்ளி, சிறந்த கல்வி தந்த பள்ளி, ஒழுக்கம் தந்து உயர்வை காட்டி, ஒழுக்கம் தந்து உயர்வை காட்டி, உலகை காண வைத்த பள்ளி, உலகை காண வைத்த பள்ளி, வெள்ளி விழா கொண்டாடும் பள்ளி, வெள்ளி விழா கொண்டாடும் பள்ளி. ஆமா, வெள்ளி விழா கொண்டாடும் பள்ளி.
அவங்க பேத்தி பேரை வச்சு ஆரம்பித்த பள்ளி தான் இது. ஐயா மறைவுக்கு பின் அவங்க பையன் தாளாளர் அசோக்குமார் ஐயா அவங்க எல்லா பொறுப்புகளும் கையில் எடுத்தாங்க. அவங்களுக்கு துணையா அவங்க மனைவி அறிவுக்கரசி அம்மையாரும் சேர்ந்து கடுமையா உழைச்சாங்க. அக்கா அக்கா இதெல்லாம் கேட்க போது எனக்கும் என் பெத்தவங்க பேரை காப்பாற்றணும் போல இருக்கக்கா. எப்படி அவங்க பேரை எழுதி ஃப்ரிட்ஜில் வச்சிடுவேன். அக்கா அவனை விட்டு அப்படிதான் பேசிட்டே இருப்பாக்கா. அக்கா அந்த 4ஆம் நபர் யாருக்கா? யாரது யாரது யாரது? உங்களுக்கு கேள்வி ஞானம் நிறைய ஆயிடுச்சுப்பா. பாட்டாவே பாடிட்டீங்க. அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. தான் படிப்பையும் விட்டு கொடுக்காம தான் பள்ளியும் விட்டு கொடுக்காம இரண்டுக்குமே பாடுபடுற நம் பள்ளி நிர்வாக இயக்குனர் செல்வி வித்யாலட்சுமி அவங்க பள்ளியின் முன்னாள் மாணவிங்கிறதா இன்னும் சிறப்பு. ஆமா ஆமா, அவங்க முயற்சியால தான் நம் பள்ளியில் படிப்போட நடனம் இசை கீபோர்டு வாசித்தோமே. ஆமா நடனம் இசை கீபோர்டு வாசித்தோமே. கராத்தே செஸ் சிலம்பம் கற்றோமே. ஆமா கராத்தே செஸ் சிலம்பம் கற்றோமே. இதெல்லாமும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல ஏழை எளியவங்களுக்கு இலவசமா மருத்துவமும் பார்க்கறாங்க. அடடே அருமை அருமை. அப்ப மாணவர்களோட ஒட்டுமொத்த பொறுப்பும் பள்ளியோடதுன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. கடக் முட. டேய் என்னடா அங்க பின்னாடி கடக் முடக்குன்னு சத்தம் கேக்குது? அக்கா முருகேசு சாப்பிட்றாங்க. அவன் எப்பவுமே அப்படிதான்க்கா, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அக்கா எனக்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குக்கா, நான் போய் பண்ணணுங்க. பார்க்கறதுக்கு சுண்டு மாதிரி இருந்துன்னு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணி பெரிய சயின்டிஸ்ட் ஆக போகிறாரு. ஆமா நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆக போறேன். சயின்ஸ் ப்ராஜெக்ட்னு சொன்ன பிறகுதான் ஞாபகத்துக்கு வருது, நம்ம தமிழ் இலக்கியத்தில் எவ்வளோ அறிவியல் செய்திகள் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. சொல்றேன் கேளு. சரி. வலிதை வழங்கி ஆகாயம்னு, காற்றில்லாத வெற்றிடம் விண்வெளின்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அப்படியா? அது மட்டும் இல்லை, நம் தமிழ் பாட்டி ஔவையார் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டின்னு என்று பாடியிருக்காங்க. நவீன அறிவியல்ல அணுவை பிழக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழர்கள் அணுவோட ஆற்றலையும் நுண்மையையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிறப்பு, மிக சிறப்பு. நிலம், தீ, நீர், வலி, விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம். இது இந்த உலகம் பஞ்ச பூதங்களால் ஆனதுன்ற உண்மையை சொல்லுது. பஞ்சு மிட்டாயக்கா? பூதமாக்கா? அது பஞ்சு மிட்டாயோ இல்லை பூதமோ இல்லை, அது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை, சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தொல்காப்பியர் உயிரினங்களை அதோட அறிவுத்திறன் அடிப்படையில் 6 வகையாக பிரிச்சிருக்காரு. ஆமாக்கா, நான் கூட படிச்சிருக்கேன். இது போன்ற எவ்வளவோ அறிவியல் உண்மைகள் மட்டும் இல்லை, விருந்தோம்பல், ஆன்மீகம், வீரம்னு நிறைய கொட்டி கிடக்கு நம்ம தமிழ் இலக்கியத்தில். இதை சிறப்பாக நம் முன்னாள் மாணவர்கள் படித்ததுனால தான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்கள மாதிரி நம்மளும் அதை நாளும் படித்து ரசித்து பயனடைவோம். அதை நாளும் படித்து ரசித்து பயனடைவோம். அக்கா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுக்கா, நம்ம வில்லுப்பாட்டு முடிச்சுக்கலாமா அக்கா? முடிச்சிடலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம வில்லுப்பாட்டை சிறப்பாக நடத்தி தந்த நம் தமிழ் கடவுள் முருகனை வணங்கிடுவோமா? வணங்கிடுவோமே. வண்ணமயிலேறும் ஏன் தகவடிவேலோ, கண்ணனை காணும் தினமொழி வருவேலோ, செந்தமலை காக்கும் வேல் சேவல் கொடியானோ, எலி எலி பாடும் என்னை கண்ணன் அறிவானோ, தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன், மேற்பாலங்கள் கடந்து ஆடினேன், அவனாலையும் நுழைந்து
நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவனாயும் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து. நன்றி நன்றி நன்றி. சபாஷ் 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 குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, சபாஷ், சூப்பர் சூப்பர் சூப்பர்.